நான் செய்கிறதுக்கு இந்த டம்ளரில் நான் 3 டம்ளர் மைதா மாவு சலிச்சிட்டு எடுத்து வச்சுருக்கேன். இதில் டீஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம், அரை டீஸ்பூன் சோடா மாவு, 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1 டீஸ்பூன் சர்க்கரை எடுத்திருக்கேன். மாவு எடுத்த கப்லேயே இது தயிர் 1/4 கப்பு வரும். 1/4 கப்பு தயிர் சேர்க்குறோம். நம்ம மாவு எடுத்த டம்ளரில் 1 டம்ளர் பால் சேர்க்க போகிறோம். இப்போது இது எல்லாத்தையும் சேர்த்து பிசைஞ்சிக்கலாம். இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சிக்கணும். நான் காய்ச்சி ஆற வச்ச பால் எடுத்திருக்கேன். மிதமான சூடில் இருக்கணும். 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் எடுத்துக்கலாம். நான் சன்ஃப்ளவர் ஆயில் தான் எடுத்திருக்கேன், அதுதான் ஸ்மெல் எதுவும் வராது. நான் மொத்தமாகவே பால் ஊற்றி தான் பிசைஞ்சிருக்கேன். இந்த அளவுக்கு பிசைஞ்சிக்கணும். நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சிக்கோங்க. இந்த மாதிரி உள்ளங்கையை வச்சு நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சிக்கோங்க. பாருங்கள் மாவு எந்த அளவுக்கு சாஃப்டாக வந்திருக்குதுன்னு. இப்போ இது மேலே எண்ணெய் அப்ளை பண்ணிடலாம். ஆயில் அப்ளை பண்ணியாச்சு. இது நல்லா ஊறணும். 2 hours கழித்து பார்க்கலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். 2 hours ஆயிடுச்சு. மாவு பாருங்கள் சூப்பராக ஊறி இருக்குது, ரொம்ப சாஃப்டாக இருக்குது. இப்போது எடுத்து உருண்டை பண்ணி தேய்க்க ஆரம்பிச்சிடலாம். உருண்டை எடுத்துக்கலாம். இது சரியான அளவு. இப்போ இதை தேய்ச்சிக்கலாம். இந்த அளவுக்கு நீட்டை வாக்கில் தேய்ச்சி எடுத்துக்கணும். இப்போது இது மேலே லைட்டாக கருப்பு எள்ளு தூவிக்கலாம். லைட்டாக தேய்ச்சி எடுத்துக்கலாம். கடைகளில் பார்த்தீங்கன்னா இந்த ஷேப்பில் தான் நமக்கு நான் கொடுப்பாங்க. நானும் அதே போல் தான் தேய்ச்சிருக்கேன். இப்போது இதை அப்படியே பின்னாடி திருப்பி போட்டுக்கலாம். இப்போது பின்னாடி லைட்டாக தண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். நம்ம நான் செய்கிறதுக்கு இரும்பு கடாய் தான் தேவைப்படும். நான் இரும்பு கடாய் தான் வச்சுருக்கேன். சூடாகிடுச்சு. இப்போ போட்டுக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இங்கே பாருங்கள் நம்மளுக்கு கடையில் கிடைக்கிற மாதிரியே எவ்வளோ உப்பலாக வருதுன்னு. இப்போது 1 நிமிஷம் முடிஞ்ச உடனே இது திருப்பி காட்டலாம். இந்த மாதிரி கீழே விழாது. லைட்டாக இப்படி காட்டுங்க. அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு நான். இப்போது இதை எடுத்து போட்டுக்கலாம். உடனே இது மேலே நெய் எடுத்து லைட்டாக அப்ளை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் படுற மாதிரி அப்ளை பண்ணிக்கணும். பாருங்க எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குன்னு.